பால் 1200, பேப்பர் 450, கிராசரிஸ் 4800. ஐயோ ஐயோ, திருமண பந்தம் சீரியல் ஆரம்பிக்கிற டைம் ஆயிடுச்சு. கடவுளே, ஆரம்பிச்சிருக்க கூடாது. ரிமோட்டுங்க. ஐயோ ரிமோட்டே எங்க வச்சிருக்க? ஐயோ ஐயோ, எங்க போச்சு ரிமோட்டே? நல்ல நேரத்துல என்னடா இது? என்னடா இன்னும் ஆளை காணுமேனு பார்த்தேன். நல்லா வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி மத்தியானம் டப்பிங் சீரியல் பார்க்க வேண்டியது. இதுதான் இந்த வீட்டுல ஒரு பொருளை வச்ச அந்த இடத்துல இருக்காது. ஐயோ, அபிஷேக்கு அண்ணனையாவை ஏத்துக்கிட்டானா இல்லையா ஒரு திகில் பாயிண்ட்ல இது தொடர்ந்து போட்டான். இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ரிமோட் கண்ட்ரோல் எங்க? ஐயோ, சைத்தான் கி பச்சாஸ் எங்க வச்சாங்க? கச்சிச்சி. ஆமா, அபிஷேக் அனன்யாவோட காதல் இப்ப ரொம்ப முக்கியம். மண்ணாங்கட்டு. நல்ல நேரத்துல பேட்டரி இருக்குது. ஆரம்பிச்சிருச்சு. திருமண பந்தம் பவர்ட் பை MTK ஜுவல்லரி. போட்டுட்டான். அபிஷேக் அண்ணனையாவை ஏத்துக்கணும் இல்லையா? கொட்டின புண்டட்டுக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் அன்பா பேசுறது கிடையாது. டப்பிங் சீரியல் மட்டும் நல்லா பாக்குறது. அப்படியே மூக்குல ஒரு குத்து. அனன்யா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். அது என்னன்னா, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். உண்மை சொல்லணும்னா டேய் சொல்லண்டா. ஐய, இந்த சீரியல்லாம் இப்படியே தான். டவுலூண்டு வச்சுட்டு அப்படியே ஜவ்வு மாதிரி பிடிச்சி இஸ்துனே இருப்பாங்க. ஒரே டைலாக் எத்தனை சொன்னே இருப்பேன். ஏன்டா சுத்தி வச்சு ரொம்ப நேரம் மாட்டுக்கு வர மாட்டியா? உன்னை சுத்தமா பிடிக்காம தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இவ்ளோ பெரிய உருவம் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு ஏறெடுத்து பார்க்கணும்னு கூட தோணல. டேய் அபிஷேகே, தயவு செய்து லவ் சொல்லி தொலையாண்டா. அனன்யா, நாளைக்கு என் வாழ்க்கையில ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்ணு வரலாம், வராமலும் போகலாம். அது நிச்சயம் இல்லை. அதனால நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, இன்னைக்கு என் வாழ்க்கையில இருக்கிற ஒன்னையே நான் ஏன் ஐஸ்வர்யா ராயா பார்க்க கூடாது? அபிஷேக், அப்படின்னா நீங்க என்ன? ஆமா அனன்யா, உன்னையே ஐஸ்வர்யா ராயா நான் ஏத்துக்கிறேன். ஐய சப்பாத்தி, நான் இப்படி சொதுப்புறான். அபிஷேக், நிஜமாவா சொல்றீங்க? ஆமா என் ஐஸ்வர்யா ராயே, என் காதலை ஏத்துக்கோ. ஐ லவ் யூ. மொக்க அச்சின் டிவில வச்சிடுவேன். அபிஷேக், என்ன நீங்க ஐஸ்வர்யா ராயா ஏத்துக்கிற பட்சத்துல நான் உங்களை அபிஷேக் பச்சனா ஏத்துக்கிறேன். ஐ டு லவ் யூ. சீரியலாது 200 எபிசோடு டைம் வேஸ்ட் பண்ணி தினம் உட்காந்து பார்த்து எல்லாம் வேஸ்ட். தண்ட கர்மம். ஐ டோன்ட் லைக் இட். டென்ஷன் பண்ணிட்டானுங்க. ஐயோ, மூட் அவுட் ஆயிடுச்சு. ஹலோ, நான் செம்ம சீன் அப்படி பண்ணிருந்தோம். அத்தை போய் கோயின்னு போயிட்டானுங்களே. ஐயோ, ஹலோ, உங்களதாங்க. என்னங்க? இல்லங்க, எதுக்கு இப்படி தனியா புலம்புறீங்க? என்ன டென்ஷன்? சீரியல்காரனுங்க செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏங்க, தினம் திருமண பந்த சீரியல் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுனீங்க. இன்னைக்கு என்னாச்சு? என்ன ஆச்சு? அது ஒண்ணு இல்லைங்க, செம்ம சீனுங்க, நச்சு சீனு. அத்தை போய் இவனுக்கு அப்படியே ஐயோ, இந்த சீனுக்கான எத்தனை நாள் காத்துனா தெரியுமா? ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் மாதிரி அவனுங்க சொதப்பிட்டானுங்க. இல்லங்க, ஒருத்தன் ஒரு பொண்ணாண்ட லவ் எப்படிங்க சொல்லுவான்? எப்படி சொல்லணும்? நாளைக்கு என் வாழ்க்கையில் ஐஸ்வர்யா ராய் வருமா வராதா தெரியாது. அதனால உன்னை ஐஸ்வர்யா ராயா ஏத்திக்கிறேன்றான். நான் அவன் டவுசரா இருக்கிறான். ஏன்னா லவ்ன்றது ஒரு ஃபீல். அது அப்படியே அடி மனசுல இருந்து அப்படியே அங்கிருந்து வரணுங்க. அப்படி வரணும்.
லவ்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம் அது. நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அது பொக்கிஷம் மாதிரி இருக்க வேண்டாம். எப்படி எது எப்படி? இல்ல எப்படி பொக்கிஷ மாதிரி லவ் சொல்ல முடியும்னு கேக்குறேன். அட இன்னாங்க நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு விலகி விலகி விலகம் சொல்லினே இருக்கணுமா? அது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எந்திரிங்க, எந்திரிங்க, கம் கேர், ஸ்டாண்ட், ஓகேவா? இப்போ நான் தான் அந்த ஹீரோ. யா நம்ப முடியலையா? நீங்க தான் அந்த ஹீரோ கோனி, ஹீரோயினி. என்ன ஹீரோயின்? அதான் அந்த சீரியல வந்துச்சாங்க அந்த அனன்யா. தட்டி செய்வாரு. சிச்சுவேஷன் என்னன்னா ஹீரோ, ஹலோ நான் தான், உங்களை விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? நீயும் நானும் ஏதோ ஒரு நேரத்துல பிரிஞ்சிடலான்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறோம். இந்த சமயம் பார்த்து ஹீரோயினி ஆன நீங்கோ உதகட்டீல்னு லவங்கில என் மேல ஊந்துறீங்கோ, சரியா? இல்ல நீங்க என் மேல லவ்ல ஊண்டிங்கன்னு சொல்றேன். நாளாக நாளாக எனக்கே தெரியாம திடீர்னு நானும் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். நீங்க அப்படியே முழுசா என் மனசுக்குள்ள வந்துடுறீங்கோ. இப்ப லவ் நான் சொல்லுவேனா இல்ல நீங்க சொல்லுவீங்களான்னு எல்லாரும் எதிர்பார்க்கிற டைம்ல கபால்னு வந்து நானே உங்களாண்ட சொல்லிடுறேன். This is the situation. You got it, sir? இப்போ இந்த சீனை எப்படி நடிக்கணும்னு நான் சொல்றேன். நீங்க அப்படியே ஒரு லவ்வாங்கி மூட்ல என்ன பாருங்க பார்க்கலாம். எனக்கு நடிக்க வராதே. நாங்க நீங்க சீரியல் ஆரம்பிச்சு 180 எபிசோட் ஆயிடுச்சு. இன்னும் இதே சொல்லுங்க எப்படிங்க? அது ஒரு நொண்டி சாக்கு. எது? அது நோ மிஸ்டேக். உங்களால முடியும். யூ கேன். அதுதான் நான் சொன்னேன். அப்படியே ஒரு லவ் மூட்ல இமோஷனா என்ன பாருங்க பார்க்கலாம். இன்னும் உங்களால நிறைய இருக்குது, முடியும். நான் இன்னும் எதிர்பார்க்கிறேன். கமான் யூ. இப்போ நான் என்னோட லவ் சொல்ல போறேன். ஓகே, வேதாஜி, நான் உங்களை விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணேன். உங்களை விட்டு பிரியணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப சொல்றேன், என் மனசு விட்டு சொல்றேன், ஆம்பளன்ற கர்வத்தை விட்டு சொல்றேன். நீங்க முழுசாவே மனசுக்குள்ள வந்துட்டீங்க வேதாஜி. நீங்க என் மேல வச்சிருக்க அன்பு நான் உணர்ந்துட்டேன். இனி நீங்க இல்லாம என்னோட வாழ்க்கை முழுமை அடையாது. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. எனக்கு வேற யாருமே இல்லை வேதாஜி. நீங்க மட்டும்தான். உங்களை மனசார விரும்புற வேதாஜி. நீங்க இல்லாம நான் இல்ல. என் காதலை ஏத்துக்கோங்க வேதாஜி.
என்னை விட்டு போயிடாதீங்க. I love you, Veda. I love you. வந்துச்சு பாருங்க, கண்ண தண்ணி வந்துச்சு பாருங்க. அதான் தட் இஸ் உங்களுக்கு மேல லவ் இல்லைன்னா கூட அப்படியே என்னோட ஆக்டிங்க பார்த்து உங்களுக்கு இமோஷன் அப்படியே வந்துச்சு பாருங்க. அப்படி வரணும், இப்படிதான் வந்திருக்கணும் அந்த சீனே. அத்தை விட்டு அந்த ஹீரோ சப்பாத்தி தின்ன மாதிரி என்ன ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் வச்சு டைலாக் பேசினுக்கிறான். பிளேடி ஃபூல் பெஸ்டே. சரி, பெர்ஃபார்மன்ஸ் ஓவரி, நான் கிளம்புறேன். ஆனா நீங்க பயங்கரமான ஆளுங்க. நடிகவே தெரியாது, சூப்பர் நடிக்கிறீங்க. செமையா இருந்தது, பயங்கரமான எக்ஸ்பிரஷனு. கீப் இட் டாப்பே, பாய். இது நடிப்பு இல்லைங்க, என் மனசுல காதல் இல்லாம இல்ல. நான் உங்களை தான் விரும்புறேன். நான் இப்போ நடிக்கலைங்க, நான் இப்போ நடிக்கல. கல்பனா, கல்பனா தூங்கிட்டு இருப்பாளோ? கல்பனா, கல்பனா, என்னால நம்பவே முடியல. 2 நாள்ல இவ்வளவு வித்தியாசமா? அன்னைக்கு தானே உங்ககிட்ட வயிறு எப்போ வளரும்னு கேட்டேன், அதுக்குள்ள வளர்ந்த மாதிரி இருக்கு. தொடாதீங்க. ஏன், என்னாச்சுமா? வெளியே நின்னு பேச வேண்டாம், உள்ள வாங்க. சரி. அம்மா, அப்புறங்க போன காரியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? அது எங்கம்மா, அதெல்லாம் விடு. அம்மா, எப்பல இருந்து உனக்குள்ள இந்த திடீர் மாற்றம்? திடீர் மாற்றம்லாம் இல்லைங்க, இது சாதாரணமா நடக்கிறது தானே. 4 மாசம் ஆக போகுது. இப்போல இருந்து வயிறு கொஞ்சம் கொஞ்சமா வளரும். எனக்கு சேலை கட்டுறது கொஞ்சம் வசதியா இல்ல, அதான் நைட்டி போட்டுக்கிட்டேன். சரி. ஒரு சின்ன விஷயம், எனக்காக நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்ன? பொதுவா பொண்ணுங்களுக்கு வயிறு வளரும் போது உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் ஏகப்பட்ட உபாதைகள் ஏற்படும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில என்னை யாராவது தொட்டு பேசினா எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் அலர்ஜி ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓஹோ, சரி. அதனாலதான் உங்களை தொட வேண்டாம்னு சொன்னேன். சரி, அதனால பரவாயில்ல. எனக்காக நீங்க கொஞ்சம் என்ன கொஞ்ச நாளைக்கு தொடக்கூடாது, அவ்வளவுதானே? சாரிங்க. கல்பனா, இதுக்கெல்லாம் எதுக்குமா சாரி? உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் இது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேனா என்ன? ஒரு உயிருக்குள்ள இன்னொரு உயிர் உருவாகுதுன்னா அது சாதாரண விஷயமா என்ன? என்னால புரிஞ்சுக்க முடியுது கல்பனா, நீ கவலைப்படாத. உன்னை இப்படி பாக்குறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனிமே அம்மாவையும் பையனையும் தொடாம நல்லபடியா நான் பாத்துக்கிறேன். கல்பனா, அப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல உன் வயிறு இன்னும் நல்லா பெருசாகி நீ வயித்தை பிடிச்சுக்கிட்டே நடப்ப இல்ல?
அப்படிதானே? ஐயோ, இப்ப உன்னை அப்படி பார்க்கணும் போல தோணுது. சரி, உனக்காக நான் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. என்னதுங்க இது? கிளாசிக்கல் இந்தியன் மியூசிக் சிடிஸ். வீணை, சித்தார், வயலின்னு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இதுல இருக்கு. இன்னையில இருந்து இனிமையான இசை இந்த ரூம்ல ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏ மக்கு, எதுக்குன்னு கேட்க மாட்டியா? எதுக்கு? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க இந்த மாதிரி இசையை கேட்கறது உனக்கும் குழந்தைக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும்ல. சரி, இங்க கூட உனக்காக நான் ப்ளே பண்றேன். எப்படி? நல்லா இருக்கு. இந்த சாங்க மைல்டா வால்யூம் வச்சுட்டு ரிப்பீட் மோட்ல போட்டு கேட்டுட்டே இருந்துன்னு வச்சுக்கோயே, அப்படி இருக்கும். அப்புறம் இதுக்குள்ள நிறைய கார்ட்டூன் சீரிஸ், காமிக் புக்ஸ்லாம் இருக்கு. ஃப்ரீயா இருக்கும்போது காமிக் புக்ஸ சத்தம் போட்டு படி. பையனுக்கும் கதை சொன்ன மாதிரி இருக்கும். என்ன, ஒரு நிமிஷம். ஏ அப்பா, அப்பா வந்துட்டேப்பா. இப்பதான்ப்பா வந்தேன். கல்பனா, நான் கீழே போய் அப்பா பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லப்பா, வேலைக்காகல. நான் லீகலா டீலிங் வச்சுக்கலான்னு சொன்னா அவன் இல்லீகலா பணம் மாத்திக்கலான்னு சொல்றான். நான் பண்ற பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாதுங்க. குற்ற உணர்ச்சியால நான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துட்டு இருக்கேன். என்னடா லுக்கு? முக்கியமான விஷயம் பேசணும் மேல வர சொல்லிட்டு உம்முனுக்குற. நிறைய வேலை இது, சொல்லு. ஏய், என்ன விஷயம் சொல்றா? ஏய், நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன்டா. ஏன்? இந்த ஹீரோக்கள்லாம் ரொம்ப கொடுமையானவனுங்கடா. மனசாட்சியே இல்லாதவனுங்க, துரோகிங்க, நயவஞ்சகம் பிடிச்சவங்க. என்ன நீ இப்ப சம்பந்தம் பேசுனுக்கிற? பின்ன என்னடா, சினிமாவா இருந்தாலும் சரி, சீரியலா இருந்தாலும் சரி, ஹீரோக்காரனுங்க உங்க லவ்வுக்கு மட்டும் இந்த காமெடியன்ஸ் நாங்க வந்து உயிரை கொடுத்து போராடுறோம். அதுக்கு நீங்க என்னைக்காவது கைமாறா எங்க காமெடியன்ஸ் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களாடா துரோகிங்களா? அட்லீஸ்ட் எங்களுக்காக ஒரு துரும்பியாச்சும் நகர்த்தி வச்சிருப்பீங்களாடா? இரு 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 இரு, இப்ப இதுல யாரு ஹீரோ, யாரு காமெடியா? வேற யாரு? நாம தான். நீ தான் ஹீரோ, நான் தான் காமெடியன். அது சரி, நாமளே சொல்லிக்க வேண்டியதுதான். ஓகே, அப்போ இந்த காமெடி லவ்னா அப்பனா என்னடா உனக்கு லவ் ஏதாவது? ஆமா மாப்ள, நானும் லவ்ல தொப்பக்கட்டீர்னு குதிச்சு 2 வாரம் ஆகுது. ஐயோ, என்ன இப்ப எதுக்கு நீ ஐயோ அப்படின்னு முகத்தை சொல்லிக்கிற? இல்லடா, நீலாம் போய் நீ எல்லாம் போய் லவ் பண்றியாடான்னு கேக்குற, அதானே? ஏன் நான்லாம் லவ் பண்ண கூடாதா? தாராளமா பண்ணலடா சாமி. சரி, யார பண்ணி தொலைறத சொல்லு. அது அது வந்து அது வந்து கேவலமா இருக்குது. யாரு? அது யாருன்னு சொன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ மாப்ள. ஃபர்ஸ்ட் நீ சொல்ற. நான் சந்தோஷப்படுறேன் இல்ல சோகமா இருக்கிறேன் அப்புறம் பாத்துக்கலாம், சொல்லு. நீ நினைக்கிற மாதிரி வெளியெல்லாம் இல்ல மாப்ள, உனக்கு அவங்க நல்லா தெரிஞ்சவங்க தான். வந்தா வாங்க போற, நீ மரியாதை பில்டப் பண்ணாம சீக்கிரம் சொல்லு. நம்ம வேதாஜியோட ஃப்ரெண்டு மஞ்சுஜி இருக்காங்கல்ல? ஆமா, ஓமனே. அந்த ஓமனியே தான் மாப்ள. நோ, எஸ். என்னடா அவங்கள போய் நீ? ஏன் அவங்களுக்கு என்ன, நல்லா தானே இருக்காங்க. அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, நீ நல்லா இருக்கணுமே. டேய் மச்சி, அவங்க ரேஞ்செல்லாம் நம்ம மாப்ள. காதலுக்கு கண்ணு இல்ல, காது இல்ல, மூக்கும் இல்ல,
மொழியும் இல்ல, அதே மாதிரி எந்த ரேஞ்சும் கிடையாது. ஆம்பிட்டு தான் சொல்லுவேன். ச்சீ, சும்மா வாய் வந்த போல வளர்ந்து கடுப்பை கீழே தள்ளி விட்டுருவோம் சொல்லிட்டேன். டேய், என்ன தைரியம் உனக்கு? நீ போய் அந்த பொண்ணாண்ட லவ் சொன்னா அதை ஏத்துக்கணும் எப்படா நீ நம்புற? நம்பிக்கைதாடே பாப்புல வாழ்க்கை. எங்கள மாதிரி பசங்களெல்லாம் நீ குறைச்சு மதிப்பிடுற. நாங்கெல்லாம் செல்வராகவன் சார் படத்தை பார்த்தே வளர்ந்தவங்க. எது புரியலையா? இப்ப இந்த 7G ரெயின்போ காலனி படத்தை எடுத்துக்க. அதுல நடிச்ச ரவிகிருஷ்ணா என்ன மாதிரி சுமாரான சப்ப பையன்தான். ஆனா அவனுக்கும் சோனியா அகர்வால் மாதிரி ஒரு தேவதை மாதிரி பொண்ணு கிடைச்சதுல, அதே மாதிரிதான் இந்த பஞ்சுவுக்கும் அந்த மஞ்சு கிடப்பாடா. பஞ்சே வானா சொல்றேன் கேளு. தேவையில்லாம சினிமா படலாம் உதாரணமா காமிச்சுனுக்காத. அப்புறம் தேவையில்லாம பின்னாடி உனக்குதான். டேய் டேய், பின்னாடி நடக்க போறத அப்புறம் பாத்துக்கலாம்டா. நான் அவகிட்ட லவ்வ சொல்லணும்னு முடிவே பண்ணிட்டேன்டா. நீ அதுக்கு முதல்ல ஒரு நல்ல ஐடியாவா சொல்லு, அது போதும். மச்சி, நான் என்ன சொல்ல வரேன்? ஏய் மாப்பிள, எஸ்ஸோ நோவோ அத அந்த புள்ளியே சொல்லட்டும். அதுக்கு முன்னாடி நீ எதையாச்சும் சொல்லி என்னைய டிஸ்கரேஜ் பண்ணாத. முதல்ல என் காதல சொல்றதுக்கு நல்ல ஐடியா சொல்ற. நான் சொன்ன நீ கேவா போற? இப்ப நீ எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். நீ ஐடியா மட்டும் சொல்றா, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி, என்ன பண்றது? தலையெழுத்து. இந்த பாரு, உனக்கு பெசலாம் யோசிக்க முடியாது. காலங்காலமா எல்லாம் பண்ற ஒரே ஐடியா தான். அதே நீ பண்ணிக்கோ. என்னது அது? நேரா ஒரு பொக்கே கடைக்கு போ. சரி, செமையா ஒரு ரோஸ் வாங்கி வச்சுக்க. சரி சரி. கரெக்டான டைமை பார்த்து கபால் அந்த ரோஸ் இந்த பொண்ணு முன்னாடி நீட்டி கண்ணை பார்த்து பழிச்சுன்னு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன சொல்றதோ அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்துக்கலாம். அப்படியே மாப்பிள்ள சொல்ற? ஆமா மச்சி, என்னத்துக்கு சுத்தி வச்சு பேசுனீங்கன்னு ஸ்ட்ரைட்டா போய் அப்படி மாட்ட போட்டு வச்சு அவள் தான். ஆமா மாப்பிள்ள, எதுக்கு வளவளா கொல கொலான்னு பேசி ட்ராக்க வேற லென்த் பண்ணிக்கிட்டு நேரா மஞ்சு கிட்ட போறேன், ஐ லவ் யூன்னு பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறேன். மஞ்சு, ஐ எம் கமிங் வித் a rose. ரோஸ் 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 ரோஸ். கொடூரமா இருக்குதுடா. என்னங்க, ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க, பேசாம இப்படி தரைய ஊத்து பாத்துட்டு இருக்கீங்க? அது வந்துங்க, எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. என்கிட்ட சொல்றதுக்கு ஏங்க இவ்வளவு தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் பளிச்சுன்னு சொல்லுங்க. அது வந்து மஞ்சு, ஆட சொல்லுங்க. அதத்தான் எப்படி சொல்றதுன்னு தெரியவே இல்லைங்க. என்ன பஞ்சுவானா நீங்க? எதுக்கு நீங்க இவ்ளோ தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அதான் அண்ணான்னு சொல்லி நெஞ்சியே கிழிச்சிட்டியேடி. ஆனா சொல்லுங்க, என்ன விஷயம்? மறுபடியும் என்ன பஞ்சுவனா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க?